உங்களுக்கு என்னங்க? இப்ப என்னோட சண்டை போட்டு என்ன ஜெயிக்கணும் அவ்வளவுதானே? ரா பொழுதெல்லாம் சண்டை போடலாம். இப்ப அவளுக்கு நல்லது நடக்கட்டும், தயவு செஞ்சு விடுங்க. அடேங்கப்பா, இப்படி ஒரு நவரச நாயகி நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. என்ன நடிப்பு, அடி ஆத்தாடி. அப்ப என்னமோ அருவாளை தூக்குன, அடுத்த நிமிஷம் பிள்ளைக்காக அப்படியே உருகுற. என்ன நாடகண்டி இதெல்லாம்? அதையும் நான் அவளுக்காண்டி தான் செஞ்சேன். ஆமா கிழிச்ச. இப்ப இதையும் பல்ல கடிச்சிட்டு நான் இவளுக்காண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானே என் பிள்ளைக்காக தான் செய்யறேன். இது என் குடும்பம், இது என் குடும்பத்தோட வாரிசு. இந்த குடும்பத்தை உடைச்சு விட்டுட்டு நீ இந்த பிள்ளைக்கு விசேஷம் எல்லாம் செய்யவே முடியாது. ஏமா, என் அண்ணன் மேல அப்படி என்னமா உனக்கு வெறுப்பு? அப்படி என்னமா அவர் உனக்கு செஞ்சுட்டாரு? சரி, அவரை கண்டாதான் ஆகல. அடுத்து நான் இருக்கேன், கதிர் இருக்கான். உங்களுக்கு எப்பவுமே தோதா இருக்கிற சக்தி இருக்கான். எங்களெல்லாம் அண்டை விடாம நீங்களே நாட்டாம பண்ணிக்கிட்டு இருந்தா என்னமா நியாயம்? நாங்க ஏதாவது கேட்டுட்டா கிண்டலு கேலி நக்கலு நையாண்டி இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. வந்துட்டாங்க ஏதாவது பேசணும்னு. சரி, எங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கேன பயிலுவ மாதிரி தெரியுதா? சரி, சொத்துக்காக ஒரு டைம்ல நாங்க பிரிஞ்சு நின்னோம், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா இன்னைக்கு எதாலையும் எங்களை பிரிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. சரி, அண்ணன் சொத்தை கொடுத்தாக தான், ஆனா அதை எதிர்பார்த்து நாங்க ஒண்ணும் இல்லை. ஓஹோ, சூப்பரு. தாருங்க, இப்பயும் சொல்றேன், எனக்கு இவதான் முக்கியம். சில விஷயம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா சபையில வச்சு கிழிச்சிட முடியும். ஆனா எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. என்னடி பேசணும்? என்ன பேசணும் உனக்கு? பேசுறீ இப்போ. இன்னைக்கு பாத்துருவோண்டி, நீ நான் பாத்துருவோம். இப்ப பேசுறீ, என்ன பேசுறோமோ பேசுறீ. சொல்றீ, வாயை திறந்து. சரி, ஓகே, பேசணும் அவ்வளவுதானே. பேசுற. இந்த சொத்தை தூக்கி கொடுத்த மகாபிரபு, நீங்களா உங்க அண்ணன் வந்துட்டாரு மனசாட்சி உறுத்தி சொத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்தீங்களா? சொத்து கைக்கு வந்தோடனே என்ன ஆட்டம் போட்ட? எங்க அப்பனும் தான் கூட்டாளி, தெரியும். என்ன ஆட்டம் போட்டிய? சரி, அதெல்லாம் விடு. ஏதோ சொத்து வந்ததை ஆடிட்ட. இவ யாரு? இவளோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு ஆட்டம், எவ்வளவு பேச்சு. அங்க உங்க அண்ணன் நிக்கிறாரு, ரத்தம் சுத்தம்னுக்கிட்டு. ஞான அண்ணன், அவர் பத்தியே வந்து என்கிட்ட எவ்வளவு தரமட்டமா பேசியிருப்ப. அதெல்லாம் மறந்து போச்சா? எப்படி எப்படி சொத்துக்காண்டி பிரிஞ்சிருந்தோம், அது மட்டும் இல்ல, அதை தாண்டி உள்ளார எவ்வளவு நடந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் யாரு புத்தி சொல்லி நின்னது? நான் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு கொடுத்துரு ராசா, நமக்கு இந்த பாவம்லாம் வேண்டான்னு கெஞ்சினது யாரு? மூத்தாரு சொத்தை உன் பேர்ல மாத்தின அடுத்த நிமிஷம் உன் பேச்சு, உன் நட எல்லாம் எப்படி மாறிச்சு? வெள்ளை வேட்டி சட்டை எங்க இருந்து வந்துச்சு? அப்படியே எல்லாம் மறந்துட்டு எல்லாம் பேசுவீங்கல்ல. நான் கேக்குறேன், இதே என் இடத்துல வேற ஒருத்தி இருந்தா என்ன செஞ்சிருப்பா? எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருப்பா. அந்த புத்தி எங்க 4 பேருக்குமே கிடையாது. அதனாலதான் இன்னும் இந்த வீட்டுல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். சுயநலமா இருந்திருந்தா பணம் காசு வசதி 10 வீடு 8 கார்னு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ இருந்திருப்போம். ராணி மாதிரி கால் மேல கால் போட்டு வாழ்ந்திருக்க முடியும். என்ன சொல்லிரு சாமி? என்ன சொல்லிரு? குடும்பத்தை நாங்க பிரிக்கிறோமா? நான் கழிகிறோம். ஆத்தாடி ஆத்தா, அந்த மனுஷன் ஜெயில இருந்தப்ப நாங்க நினைச்சிருந்தா கூரையை வெட்டி தனித்தனியா கிளம்பி இருக்கலாம். நிக்கிறாளே, சொல்லுவே ஜனனி, குடும்பம்னா விட்டுற கூடாதுக்கா, அப்படிக்கா இப்படிக்கான்னு. கடைசியில நமக்கு கிடைச்சது என்ன பாரு. உட்கார்ந்து இருக்கான் பாரு உன் புருஷன். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். ஆனா பேச மாட்டாரு. ஏன்னா அண்ணன் இப்ப தோதா இருக்காருல. என்னப்பா சக்தி, அப்படித்தானே? இந்தாருங்க, இந்த எல்லா பிரச்சனையும் அப்படியே இருந்து தொலையட்டும். என்ன எளவோ கொட்டிட்டு போங்க. இன்னைக்கு என் புள்ளதான் எனக்கு முக்கியம்.
கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க விடுங்க, நல்லபடியா செய்ய விடுங்க. நாங்க என்னத்தையோ செஞ்சுட்டு போறோம். குறுக்க பாஞ்சு உங்க கௌரவத்தை சந்தோஷத்துல நாட்டிடாதீங்க. உங்க இஷ்டப்படி அதை இறங்கி 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 வந்துட்டோம்ல, அவளுக்கு ஒரு நல்லது நடக்க விடுங்க. என் பிள்ளை கண்டு யோசிங்க. சொல்லுங்க.